ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா. 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 29. ஸோ நாளையோட வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடிய போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ எப்பவும் போல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கும் மெயினாக. ஸோ உங்களுக்கு வீடியோ போர் அடிக்காது. கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸுமே சொல்லுவேன் வீடியோவில். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கூடயே சேர்ந்து நிறைய பேர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, தெரியும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வரைக்குமே எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர். ஸோ அவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ வெயிட் லாஸ் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும், அது கொஞ்சம் வந்து நம்பிக்கையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஆகவே ஆகாதுன்னு இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து வெயிட் லாஸ் ஆகும், எந்த பாடி கண்டிஷனாக இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். மற்றபடி வந்து வெயிட் லாஸே ஆகாமல் மட்டும் இருக்காது. ஸோ அதனால் இதை நம்பி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நம்பி ஒரு விஷயத்தை பண்ணால் தான் அது நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்புங்க. கண்டிப்பாக ஒரு 1 month ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த சீட்டும் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்குங்க. ஸோ நான் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சு செய்கிற வேலை இல்லைங்க. ஏன்னா நேற்று வந்து கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல் மட்டும் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன். பொரியலும் ரெடி பண்ண வேணாம், ஸோ அப்படியே இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சமையல் வேலையே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு நினச்சேன். அதனாலே வந்து அருண்கிட்ட வந்து கடையிலேருந்து லஞ்சுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து சுண்டல் பொரியல்லாம் விற்பாங்க செப்ரேட்டாக. ஸோ அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், சுண்டல் மட்டும். ஸோ அவங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மனசு கேட்கல. ஸோ சுண்டல் மட்டும் வச்சு சாப்பிட்டா லஞ்சு ஃபுல்ஃபில்லாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து கேரட் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி பாப்பாக்கும் தம்பிக்கும் கேரட் பொரியல் எடுத்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் மிளகாத்தூள் தேங்காய்லாம் துருவி எடுத்து வச்சுட்டேன். பொரியல் ரெடி பண்ணியாச்சு. பொரியல் ரெடி பண்ண கையோட என்னோடய ஃபாஸ்டிங்கும் பிரேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க தண்ணி தான் குடிச்சிருந்தேன். இது வந்து நல்ல கூலிங், நல்ல வயிற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதுலேருந்து தண்ணியை மட்டும் எடுத்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நானும் பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருந்தோம். வெயிலுக்கு ரொம்ப வந்து கூலிங்காக சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கே. சில்லுன்னு உள்ளே போச்சு. லாஸ்ட் ஒரு 3 days-ஆக வந்து சாதம் கொஞ்சம் வந்து மிச்சமாகிடுது. ஏன்னா அருண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டயட்லாம் இல்லை. ஸோ நார்மலாக நான் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு என் கூட நார்மலாக தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கிறதால சாதம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் எப்பயும் செய்கிற அளவை விட நான் வந்து மறந்து போய் 2 நாளாக வந்து அதிகமாக தான் ரைஸ் வச்சுட்டேன்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுது லஞ்சுக்கு செஞ்சது. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, ஸோ கடைசி ஒரு 2 days-ஆக வந்து இந்த மாதிரி தான் தண்ணி குடிச்சிக்கிறோம். அந்த சாதத்தை நான் தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஸோ அதில் இருக்க சாதம் வந்து நான் எடுத்து லஞ்சுக்கு சாப்பிட்டுப்பேன். தண்ணி மட்டும் நானும் பாப்பாவும் கொஞ்சமாக ஷேர் பண்ணி இப்போதைக்கு குடிச்சிக்கிட்டோம், உப்பு சேர்த்து. குடிக்கிறதுக்கு நல்லா கூலிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பாவுக்குமே அந்த தண்ணி ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போடல. ஏன்னா நெல்லிக்காய் காலி ஆகிடுச்சு. அருண் நைட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த பழைய தண்ணி குடிச்சு தான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்டுருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் குடிக்கிற ஜூஸ் இதெல்லாம் வந்து உங்களால் குடிக்க முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் குடிக்கிறது, நான் சாப்பிட்றது அப்படியே ஃபாலோ பண்ண அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்களால் என்ன சாப்பிட முடியுதோ அது சாப்பிட்டாவே போதும். ஸோ ஆனால் 16 hours நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுவே டைமிங் ஒரு நாள் வந்து மாறுது, அதே நாள் வந்து அதே டைமிங் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி எல்லாராலையும் முடியலன்னா விட்டுருங்க. நீங்கள் அதே டைம் ஃபாலோ
ஃபாலோ பண்ணோம்னா. ஆனால் 16 ஹவர்ஸ் வந்து நீங்கள் டைம் வந்து முன்ன பின்ன நீங்கள் வந்து பார்த்து தினையிலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் கூட. அந்த 16 ஹவர்ஸ் மட்டும் ஃபாஸ்டிங் கரெக்டாக இருந்துடுங்க. அந்த டைமிங் மாறினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 16 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் கரெக்டாக இருந்துடணும். ஸோ அதனால் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. 14 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக ஃபாஸ்டிங் இருந்து அந்த 1 டே ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிட வேணாம். ஸோ அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாதுங்க. ஸோ ஜங்க் ஃபுட்டு மட்டும் சாப்பிடாதீங்க. மற்றபடி நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே இல்லை கடையிலேயே நீங்கள் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் கடையில் உங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக கிடைக்குதோ அது சாப்பிடுங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே வந்து மோஸ்ட்லி ஹெல்த்தியாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸில் எதுவுமே வந்து சேஞ்சஸ் தெரியலனா கொஞ்சமாக வாக்கிங் இன்க்ளூட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்கும், காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தால் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. ஸோ நம்பி வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவளுமே சாப்பிட்றா. நான் சாப்பிட்றத பார்த்து அவளுமே குக்கும்பர் கேட்பா. ஸோ அவளுக்கு எப்பவுமே வந்து ஒரு முட்டை வச்சு தான் லஞ்சுக்கு கொடுப்பேன். ஸோ அது கூட எப்பவுமே ஒரு பொரியல் இருக்கும். மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பொரியல் எப்பவுமே அவளுக்கு கொஞ்சமாக வச்சு கொடுத்துருவேன். ஸோ அவளோட லஞ்ச் பிளேட் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் காட்டியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இது என்னோடய லஞ்ச் பிளேட். லஞ்சுக்கு வந்து பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருந்தேன். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய சாதம் எடுத்திருந்தேன். அது கூட நேற்று வச்ச சாம்பார், கேரட் பொரியல், முட்டை, அதுக்கப்புறம் குக்கும்பர். அப்புறம் அருண் வரும்போது கடையில் சுண்டல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அது காராமணி சுண்டல் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு சூப்பராக வந்து லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்தாச்சு. டின்னருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அது மட்டும் இல்லாமல் டின்னருக்கு கிச்சனுக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய பல்லி. ஸோ அதனாலே பயந்துட்டு நான் கிச்சனுக்குள்ளேயே போகல. அது நார்மல் நம்ம எப்பயும் வீட்டில் இருக்குள்ள அந்த பல்லி மாதிரி இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அது கிச்சன் அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டில் வந்து வீடு காலியாக இருக்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வீடு காலியாக இருக்கிறதால அங்கேருந்து ட்ராவல் ஆகி எங்கள் வீட்டு கிச்சன்கிட்ட வர கரெக்டாக வந்துடுது. ஸோ கிச்சன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுலேருந்து ட்ராவல் ஆகி இங்கே வந்துடுறதால எனக்கு பயமாக இருக்குது, அடிக்கடி வரும். ஸோ இன்றைக்கி அங்கேயே இருந்தது, அந்த ஜன்னல் பக்கமே இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்ததால் நான் வந்து கிச்சன் பக்கமே போகல. அருண் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்ததும் அந்த கிச்சனை வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பள்ளியை தரத்தி விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிறதுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் டின்னர் லேட் ஆகிடுச்சுங்க. இந்த பள்ளினால் என்ன பண்ணுறது, 8 மணிக்கு தான் வந்து டின்னரே சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பல்லியை துரத்தி விட்டுட்டு டின்னருக்கு என்ன சொல்லலான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தேங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா இருந்தது. அது வந்து வாடி போகிற மாதிரி இருந்ததில் இன்றைக்கி வந்து புதினா சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு புதினாவை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். புதினா வாங்குறதே வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்கு தான். ஸோ அதுக்கு இப்போ வந்து அடிக்கடி வந்து பிரியாணியும் செய்கிறது இல்லை இந்த டயட்டில் இருக்கிறதால. அதனால் அந்த ஒரு கட்டு வாங்கி வச்சது அப்படியே வாடி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி புதினா துவையல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கேன். நான் எப்பவுமே வந்து புதினா துவையல் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கிட்ட சீரகம், அப்புறம் மிளகுமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது எதுவுமே. ஸோ சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும், லைட்டாக கலர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், அதுக்குள்ளே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வரமிளகாய் கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 மூடி வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக புளிப்புக்கு கொஞ்சம் சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினா வந்து நான் தனியாக வந்து ஆட் பண்ணல, தண்டெல்லாம் அப்படியே சேர்த்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்டுமே உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு 4-5 முறை கழுவிட்டு கடைசியில் இருக்கிற தண்டை கட் பண்ணி எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற தண்டு சென்டரில் இருக்கிற எல்லா தண்டுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினாவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அடுப்பு ஆனில் இருக்கும்போதே புதினாவை சேர்த்துட்டிங்கன்னா அது புதினா லைட்டாக கலர் மாறிடும், டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ அதனால தான் அடுப்பு ஆஃப்
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினாவை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதுவுமே ஆற விட்டுருங்க. அப்படி சைடில் நம்மளோட நைட் ட்ரிங்க்கையும் அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட் ட்ரிங்க்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ஆட் பண்ணியிருந்தேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து அதை நான் சேர்க்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா, மிளகு மட்டும்தான் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சீரகமும் சேர்த்துருந்தேன். இந்த வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து ஓமம், இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. கெட்ட கொழுப்பெல்லாம் வெளில எடுத்துகிட்டு வரும். இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து ஜீரணத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களால் இந்த மிளகு, பட்டை அந்த தண்ணி குடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஜீரக தண்ணியாச்சும் ரெகுலராக நைட்டில் குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக இல்லை மார்னிங் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் குடிக்கிற அந்த நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் நைட் ட்ரிங்க், ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் குடிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சுடு தண்ணியாச்சும் காலைல வெறும் வயிற்றில் குடிங்க. அப்படிலாம் நைட்டு தூங்கும்போது சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்தா கூட ஓகே. ஸோ இதெல்லாம் குடித்தா தான் வெயிட் லாஸ் ஆகும், இல்லைனா ஆகாதுன்னு கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் எந்த ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடாமல் ஸ்ட்ரிக்டாக எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாவே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ இது குடித்தா தான் ஆகும், அது குடித்தாலும் ஆகாதுன்னு கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணுங்க வெயிட் லாஸ்க்கு. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த பட்டை தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா நைட் ட்ரிங்க்கு, ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் அதை குடிக்க சொல்கிறேன். உங்களால் முடியலைன்னா குடிக்க வேணாம். ஸோ குடிக்கலனா கூட வெயிட் லாஸ் ஆகுங்க. அட்லீஸ்ட் வந்து ஜீரக தண்ணி இருக்கு இல்லையா, அதையாச்சும் குடிக்க பாருங்கள். நைட்டில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதை ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அதை வந்து தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே அந்த சீரகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி தண்ணி வந்து நைட்டில் வந்து அதே இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு நைட் ட்ரிங்காகவும் அதை குடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். திரும்பி நைட்டு வந்து அதேமாதிரி ஊற வச்சுட்டு அதேமாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து சீரகம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வேஸ்ட் ஆகும்னு நினைப்பீங்களே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பட்டை, அதுக்கப்புறம் மிளகு வந்து ரெகுலராக குடிக்கும்போது அது வந்து நம்மளுக்கு காலியாக்குற மாதிரி தெரியும். சில பேரால் அதுவே அஃபோர்ட் பண்ண முடியாது தான். ஏன்னா என்னால் ஸ்டார்டிங்கில் அஃபோர்ட் பண்ண முடியலை. ஸோ ரெகுலராக குடிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். என்னோட மற்ற செலவை கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களாலே ஸ்டார்டிங்கில் முடியலனா அட்லீஸ்ட் சீரக தண்ணி குடிங்க. சீரக தண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் வெறும் சுடு தண்ணி குடித்தாவே போதுங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க போதுங்க. வேறு எதையுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதில்ல. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. கடையில் செய்கிற ஃபுட்டெலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஸோ இது மட்டுமே சாப்பிட்டாவே வெயிட் லாஸ் நல்லா ஆகுங்க. வெயிட் லாஸ் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ என் விஷயத்துலேயே கூட அப்படி தான் வெயிட் லாஸை பார்த்து பயந்தேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண பழகிடுச்சு. இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. வெயிட் லாஸ் நான் ஆல்ரெடி ஆகிட்டேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண சொன்னாலும் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் என்ஜாய் பண்ணி தான் வெயிட் லாஸே பண்ணுறேன் இப்போது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே. ஸோ அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உடம்புல சேஞ்சஸ், ஃபேஸில் சேஞ்சஸ், உங்கள் பாடியை வந்து சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஆகிடும் இந்த வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நம்பி பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து வாக்கிங், எக்ஸசைஸ்ன்னு சொல்லி எல்லாமே பண்ணேங்க. இப்போ டெலிவரிக்கு அப்புறம் தான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் வாக்கிங் லைட்டாக எப்போயாவது டைம் கிடச்சா போவேன். மற்றபடி வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். வீட்டில் இருக்கிற வேலையே கரெக்டாக இருக்கும், அதுலேயே வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு 13 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் எந்த வந்து எக்ஸசைஸ்லாம் ஆட் பண்ணல. பட் ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணப்போ எக்ஸசைஸ், வாக்கிங் சொல்லி எல்லாமே இன்க்ளூட் பண்ணேன். ஸோ குயிக்காக வந்து ரிசல்ட் இருந்தது. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் இதுலேயுமே ரிசல்ட் இருந்ததுங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்க பாருங்கள். நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே பாடியில் சேஞ்சஸ் இது வரைக்கும் தெரியலனா வெயிட் லாஸில் லைட்டாக வந்து வாக்கிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour மட்டும் 1 டேக்கு போகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்.
அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சாச்சு. சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் லஞ்சுக்கு வந்து முட்டை சாப்பிடல, அவங்களுக்குமே முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். அதுமாரி தம்பிக்குமே முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ அவனுமே வந்து லஞ்ச் சாப்பிடல. ஸோ அந்த 2 முட்டை இருந்தது. டின்னருக்கு வந்து அருணுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். நைட்டில் தம்பிக்கு முட்டை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த முட்டையை கட் பண்ணி சென்டரில் இந்த சட்னி இருக்கு இல்லையா, அதை வச்சு அருண் சாப்பிட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானுமே அதேமாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ஸோ இந்த சட்னியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும், இல்லை சாதத்து கூட பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு 2 கம்பு தோசை எடுத்துருந்தாங்க. அது கூட கொஞ்சமாக புதினா சட்னி, குக்கும்பர், அப்புறம் வந்து ஒரு முட்டை. ஸோ இதை வச்சு சூப்பராக வந்து டின்னரை முடிச்சாச்சுங்க. கம்பு மாவு அரைச்சது இருக்குது, இன்னும் ஒரு 2-3 டேஸ் கிட்ட வரும். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். கடைசியாக வந்து எப்பவும் போல் நம்மளால் நைட் ட்ரிங்கை குடித்து இந்த டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த நைட் ட்ரிங்க்கில் வந்து தேன் சேர்த்து குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. தேன் சேர்க்கக்கூடாதுங்க. உங்களால் இது வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தேன் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். தேன் வந்து கலரிஸ் அதிகங்க. ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் வேணால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களால் குடிக்க முடியலாம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தேன் சேர்க்காமல் குடித்து பழகுங்க. ஸோ அதுதான் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரிங்க் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் இருந்ததுங்க கிச்சனில். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நாளைக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக பால் இருந்தது. ஸோ அது சூடு பண்ணி தயிருக்கு உர ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் கொஞ்சம் சாதம் மிச்சமாயிடுச்சுங்க. ஸோ இன்னையோட கடைசி, இதுக்கப்புறம் நாளைக்கெலாம் கம்மியாக தான் சாதம் செய்வேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து சாதம் கொஞ்சம் மிச்சம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருக்கேன். சாதம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வெயில் காலம் இல்லையா, ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம் தான் வந்து சாதம் மிச்சானாலும் விட்டுறேன். பட் வந்து அது ரெகுலராக ஒரு 3 டேஸாக வந்து இந்த பழைய சாதமே சாப்பிட்டுட்ருக்கேன் இல்லையா, அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதுங்க. உடம்புக்கு கட் ஹெல்த்துக்கு நல்லது, வயிற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது பழைய சாதம் சாப்பிட்றது. ஆனால் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ கேலரிஸ் கொஞ்சம் அதிகம் அது. ஸோ அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. எப்போயாவது ரேராக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து ரெகுலராக கூட இந்த பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறப்போ பழைய சாதம் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எப்போயாவது சாப்பிட்றது ஓகே தான். ஸோ அதனால் அந்த சாதத்துலேயும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு மட்டும் பழைய சாதம் இல்லை, எல்லாருக்குமே நாளைக்கு பழைய சாதம் தான். எனக்கு கொஞ்சம் சாதம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அருண் வரும்போது குக்கும்பர்லாம் காலி ஆகிடுச்சு, வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் இது 3மே அடிக்கடி வந்து வீட்டை காலி ஆகுது. ஏன்னா ஜூஸ்க்கு போடுறோம் இல்லையா, நெல்லிக்காய் ஜூஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இது 3மே வந்து அடிக்கடி காலி ஆகும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து அருண் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படியே வந்து அதையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து கொள்ளு இட்லி பொடி செய்யலான்னு நினச்சிருந்தேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு பொடி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடுத்தது இப்போ பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ பாப்பா சாப்பிட்றத பார்த்தது அருணுமே அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் எல்லாருக்குமே இப்போ இட்லி பொடி வந்து இப்போ ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுலேயும் மெயின் இந்த கொள்ளு பொடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஈவினிங்கே செஞ்சு வச்சிடலான்னு பார்த்தேன், கருவேப்பிலை இல்லை. ஸோ கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அருண் வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு இப்போ நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ நாளைக்கே பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து வீடியோ போட்டுக்கலாம் விட்டுட்டேன். ஸோ நாளைக்கு வர வீடியோவில் வந்து கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துருங்க. அது கூட வந்து அருண் சப்போட்டா பழம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வாழைப்பழம் சப்போட்டா பழம். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுதான் கேஸ், டே 29 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு டே 30. நாளையோட இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடிய போகுது. கொஞ்சம் லைட்டாக வந்து சோகமாக இருக்குது. ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதே தெரியல, ஆனால் அந்த 30 டேஸ் முடிஞ்சிருச்சு. சரி ஓகேங்க, நாளைக்கு டே 30ல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.